பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. யாருமே இதை வந்து மீல் மேக்கர் சொல்ல மாட்டாங்க. சிக்கன் மாதிரியே இருக்குது. இதில் போகிற அரை லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். லிம்புனா ஹிந்தியில் வந்து லெமனு லிம்புன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக இப்போ லெமனை நல்லா புழிஞ்சாச்சு. லேசாக அப்படியே கிண்டி விட்டுடலாம். லெமன் ஊற்றின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா கசப்பு தட்டு வந்துடும். கை நிறைய நம்ம மல்லி இலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்கள், இது மீல் மேக்கரா சிக்கனா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்கலை, இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் சமையல் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்றால் மீல் மேக்கர் பெப்பர் கிரேவி. சூப்பராக இருக்கும். இது முன்னாடி சிக்கனு, ஆட்டுக்கறி, வாத்துக்கோழி எல்லாம் தோற்றுரும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன மீல் மேக்கர் எடுக்காதீங்க, பெருசாக எடுங்க. சின்ன கல் சின்ன லாபம், பெரிய கல் பெரிய லாபம். சரிங்களா? அதுக்காக என்கிட்ட வீட்டில் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது, அது செட் ஆகாது. நான் இப்போ இந்த பேக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போது கடை மூடிட்டு, நான் எப்போவுமே வெயிட் போட்டு தான் வாங்கிட்டு வருவேன். ஆண்டி நாங்கள் கடையை மூடிட்டோம், இல்லை பேக்கெட்டு தான் இங்கே நஷ்டமாக நடக்கும், இன்றைக்கி இதை செஞ்சு நம்ம சாப்பிட்ணுன்னு கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. 2 பேக்கெட் மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒன்று 10 ரூபா. என்கிட்ட சின்னது இருக்குது, எனக்கு பெருசு தேவையாக இருந்தது. இது 20 ரூபானா நமக்கு நஷ்டம்தான். எப்போவுமே நான் லூஸில் வாங்குவேன், எனக்கு லூஸ் கிடைக்கல. 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இது லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிடலாம். இதனால் உப்பு பிடிக்கும். வெந்நீரில் போட்டனால சைஸ் இன்னும் பெருசாகிட்டுனா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சோயாவை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. ரொம்ப சத்து மிக்கது. டயட்டில் இருக்கவங்க தான் சேர்த்துக்கணும் அவசியம் இல்லை. வாரத்தில் 1லேருந்து 2 நாள் சேர்த்துக்கங்க. நிறைய கார்பன் அயன் சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. நானாக கண்டுபிடிக்கல, நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ சோயாவை வெந்நீரில் போட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு. 2 தக்காளி கட் பண்ணியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகாயும் சிவப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது காஞ்சி போச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் வதங்குற வரைக்கும் இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 5-6 இது என்ன பேர், காஜு. இந்த காஜு இல்லாமல் இருந்தது, 10 ரூபா வாங்கிட்டு வந்தேன். 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. பின்ன சின்ன ஜீரகம், மிளகு, பெரிய ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய். இந்த கிரேவிக்கு நிறைய வந்து முந்திரி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த முந்திரியும் இல்லை, பதாமும் இல்லை. நான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோட்டல்லலாம் நிறையா சாப்பாடில் இந்த மாதிரி முந்திரி கேட்குறாங்க. அதுதான் ஹோட்டல் சாப்பாடோட டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் முந்திரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி போட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கண்ணாடி பதத்தும் வந்துட்டு இப்போ தக்காளியை போட்டுடலாம். இது வந்து கரிஞ்சிடவே கூடாது. கரிஞ்சால் கிரேவி வந்து ஒரு மாதிரி காமன ஸ்மெல் வந்துடும். கரியாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியுமே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பிளேட்டில் மாற்றிடலாம். சட்டியில் இருந்தால் கரிஞ்சி போகும். இந்த லேசாக விரித்து விட்டுக்கலாம். வெந்நீரில் போட்டாலும் தக்காளி நல்லா வணங்கிட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியா பவுடர், ஜீரகத்தூள், காரத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இருக்குது, காஷ்மீர் பவுடர். இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மீல் மேக்கரை சேர்த்துடலாம். இந்த மசாலா கூட கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு பாதி தான் போட்டாங்க, பாதி உப்பு. கொஞ்சமாக ஜார் கழுவுனா தண்ணி. இந்த தண்ணி இதுக்கு பத்தாது, இன்னும் 1 கிளாஸ் தண்ணி. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் பச்சை வாடை வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தடவை அப்படியே கிண்டி விட்டுறலாம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா பொடி பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இவங்க அப்படியே தலபுலாம் கொதிக்காங்க. ஒன்றும் பச்சை ஸ்மெல் ஒன்றும் போல், அந்த அப்படியே இந்த மசாலா போட்ட ஸ்மெல் இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொத்தி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா ஸ்மெல் பார்த்திங்கன்னா என்ன ஒரு மனம் பா. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெயும் விட ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச இந்த பொடியை தட்டிடணும். இதில் இப்போ இந்த மசாலா போட்டுருக்கோம் பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு ரெட்டாக இருந்ததா பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம கிரேவியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில் ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க. செஞ்சால் இது என்னது மீல் மேக்கரா சிக்கனான்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். சூப்பராக பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. யாருமே இதை வந்து மீல் மேக்கர் சொல்ல மாட்டாங்க, சிக்கன் மாதிரியே இருக்குது. இதில் போகிற அரை லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். லிம்புனா ஹிந்தியில் வந்து லெமனு லிம்புன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக இப்போ லெமனை நல்லா புழிஞ்சாச்சு. லேசாக அப்படியே கிண்டி விட்டுடலாம். லெமன் ஊற்றின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா கசப்பு தட்டு வந்துடும். கை நிறைய நம்ம மல்லி இலை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்கள், இது மீல் மேக்கரா சிக்கனா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சமையல் பண்ணதை நம்ம டேஸ்ட் பார்க்கலன்னா எப்படி? நான் எப்போவுமே சப்பாத்தி விரும்ப மாட்டேன். எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டாலுமே வயிறு நிறைய அது மாதிரி இருக்கும். ஒரு குத்தாவது சோறு சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இன்னைக்கு நம்ம கிரேவியை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சப்பாத்தி சாப்பிட்டே ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். பார்த்திங்களா எப்படி ஜூஸியாக வந்துருக்கு தெரியுதுங்களா? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு வைவெளியை வாங்க உட்காந்து பேசவே சாப்பிட்லாம். இப்படி சப்பாத்தியை பிச்சு இதுக்குள்ளே இப்படி வச்சு கையில் மடக்கி உங்கள் வாயில் கொடுப்பேனா, வாங்குவீங்களா? இப்போ நம்ம சாப்பிட்டீங்களா, டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். டேஸ்ட் நம்பர் 1 வந்துருக்கு. உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். எப்போவுமே உப்பு சீனி எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் எனக்கு சாப்பிட்ட மாதிரி திருப்தி ஆகும், இல்லைன்னா திருப்தி வராது. இப்போ பாருங்க, உப்பு ஜாடியே கொண்டாந்துட்டேன். கொஞ்சமாக அப்படியே பரபரன்னு போட்டு பின்ன இந்த கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் வெறும் ஒரு வாய் சோயாபீன் சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே சோயாபீன் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தான் மீல் மேக்கர் சொல்கிறாங்க. இங்கே இருங்க, அப்படியே ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சும்மா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. சப்பாத்தி பிடிக்காது, இந்த கூட்டுக்காக சப்பாத்தி சாப்பிட்றேன். எனக்கு எப்பவுமே சோறு தான் பிடிக்கும். நீங்கள் நைட்டில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள். மணி தெரியுதுங்களா? 12:15. டெய்லி என்னோட இதுதான் ரூட்டீன். ஓகே, காய்கறிலாம் எல்லா நேரத்தில் நம்ம இப்படி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களா, ஒரு பேக்கெட் போதும். ஒரு குழந்தை இருந்தாலும் போதும், செஞ்சு அசத்திடலாம். தினம் காய்கறி தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. இதுவுமே ரொம்ப சத்தானது. ஒரு ஆளு பின்னாடிந்து நல்லா தின்னுட்டு லெமன் புழிஞ்ச பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு கொட்டை 2 கொட்டை போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அடுத்து ஓரத்தில் வச்சு சாப்பிட வேண்டியதுதானே. நல்லா சாப்பிட்ற வரைக்கும் சொல்லி சாப்பிட முடிஞ்ச பிறகு கொட்டை வந்துட்டான் வாயில். நான் சொன்னேன், லெமனோட கொட்டை சாப்பிட்டா மூளை வளருமா, சாப்பிடுங்கன்னு சொன்னேன். வேறு என்ன சொல்லட்டும்? வந்து சமையல் பண்ணி சேஞ்சி கொடுத்து இதில் வேற நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இது செஞ்சதில் எதனடா புத்தம் கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாரு. அவருக்கு கடவுள் அப்படி படைச்சிட்டாரு. என்ன கடவுள் இப்படி படைச்சிட்டாரு? கண்டிப்பாக நீங்களுமே இப்படி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோமே, தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம பெருமைப்படுவோமே. நாளைக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதுதான் அவருக்கு, சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். இப்போ நான் சப்பாத்தி சாப்பிட்றேன்னா நல்லா 2-3 மணிக்கு எனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ சோறாவது எனக்கு வேணும் கம்பல்சரி, சரிங்களா? இந்த பதிவு முடித்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். டட்டா பை லவ் யூ. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். அப்புறம் நான் சீரியஸாக சொல்கிறேன், இந்த கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அது அந்த முந்திரிலாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் நிறையா முந்திரி இருந்தால் கூட ஒரு கை போட்டுக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, பதாம் இல்லை, மருந்துக்கும் முந்திரி பதாம் இல்லை. நான் ஒரு 4 தான் போட்டேன். இருந்துமே அந்த முந்திரியோட ஃப்ளேவர் அப்போட நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் தான் கூடுதல் போட்டுக்கோங்க. முடிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் பவானி லைஃப் ஸ்டைலை என்ன செய்வீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கோயில் மணியில் அடிக்கிறப்ப டன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. பாய் பாய், டேட்டா பாய், குட் நைட்.